ஓகே. ஹாய் காய்ஸ். இன்னைக்கு எரர்குள்ள என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நேற்று ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன். நியூவாக என்ன வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட கேட்டிருந்தேன். அதுக்கு வந்து போஸ்ட் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப தேங்க்ஸ். எத்திக்கல் ஹேக்கிங் வந்து 5% ஓட் பண்ணியிருக்கீங்க. நெக்ஸ்ட் வந்து மொபைல் சாஃப்ட்வேருக்கு வந்து 85% ஓட் பண்ணியிருக்கீங்க. மொபைல் ஹார்ட்வேர்னு பார்த்து போல மொபைல் சாஃப்ட்வேர் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிட்டேன். சாரி, தட்ஸ் ஃபார் மை மிஸ்டேக். தென் வந்து அதர் வந்து 10% கொடுத்துருக்கீங்க. ஓகே, நான் போடலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவுக்கு வந்துட்டேன். ஓகே, நம்ம மொபைல் சாஃப்ட்வேர் பற்றியே போடலாம் அப்படின்னு வரும்போது கீழே ஒரு கமெண்ட் பார்த்தேன். என்னன்னா, இஎம்எம்சி பின் அவுட் பற்றி சொல்லுங்க அப்படின்னு. உண்மையிலேயே இது வந்து ஒரு நல்ல ஒரு டாபிக்னே சொல்லலாம். ஏன்னா இஎம்சி பற்றி நிறைய பேர் வந்து அப்லோட் பண்ணியிருக்க மாட்டாங்க. அப்லோட் பண்ணியிருந்தாலும் ஹிந்தியில் இருக்கும், அப்படி இல்லைனா இங்கிலீஷில் இருக்கும், சம்திங் லாங்குவேஜ் இருக்கும். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஹிந்தியில் தான் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் ரிலேட்டடாக இருக்கட்டும், ஹார்ட்வேர் ரிலேட்டடாக இருக்கட்டும், ஹிந்தியில் தான் அதிகமாக வந்து அப்லோட் பண்ணி வச்சுருக்காங்க. நானும் சர்ச் பண்ணி பார்த்துருக்கேன் சம்டைம்ஸ்லாம். இந்த இஎம்சி பற்றியும் நான் கொஞ்சம் சர்ச் பண்ணேன். அதை பற்றி பார்க்கும்போது உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்ல. ஸோ நிறைய சர்ச் பண்ணி பார்த்தேன் உங்களுக்கு எப்படி சொன்னால் புரியும் அப்படின்னு. ஸோ அப்படி பார்க்கும்போது மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஹிந்தியில் தான் நிறைய இருந்துச்சு. ஸோ இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம். இஎம்சிம்ஸ்னா என்ன, அதை எப்படி பின் அவுட் பண்ணுறாங்க, எப்படி அதை யூஎஃப்ஐல கனெக்ட் பண்ணி நம்ம ஃப்ளாஷ் பண்ணுறது, பேட்டர்ன் எடுக்கிறது, தென் அதை பற்றி இன்னும் கொஞ்சம் கிளியராக பார்ப்போம். உங்களுக்கு ஒரு சம ஐடியா கிடைக்கிற மாதிரி நல்லா ஃபுல்லாக பார்ப்போம். ஓகேவா? சரி, வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஆல்ரெடி பெயிண்ட் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா உங்களுக்கு வரைஞ்சி காமிச்சா இன்னும் கிளியராக புரியும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்னென்னா இஎம்எம்சி அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுப்போம். எம்எம்சி. ஓகே, இஎம்சினா ஒன்றும் இல்லை, எம்பெடட் மல்டி மீடியா கார்டுன்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா கண்ட்ரோலர்னு சொல்லலாம். ஓகேவா? இதான் இதோட ஃபுல் ஃபார்ம். இது வந்து என்னென்னா ஸ்டோரேஜ் டிவைஸ்னு சொல்லுவாங்க. இப்போது எக்ஸாம்பிள் என்னென்னா ஹார்ட் டிஸ்க்லாம் இருக்குது பார்த்தீங்களா, ஹார்ட் டிஸ்க், தென் எஃப்டிடி, அது மாதிரி இதுவும் இஎம்எம்சி. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ்னு சொல்லலாம். ஓகே, சாரி. ஓகே, இதெல்லாம் எக்ஸாம்பிள்னு சொல்லிக்கலாம். ஓகேவா? தென் நம்ம என்ன பார்க்கலாம்னா, இப்போ ஓகே இஎம்எம்சி என்ன புரிஞ்சிடுச்சு. தென் அதோட பிசிக்கல் லேயர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்ப்போம் நம்ம. அதுவும் நான் எடுத்து வச்சுருக்கேன் உங்களுக்கு காமிக்க. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் இஎம்சி பின் அவுட்லாம். இது ஒரு பார்த்தீங்களா விசிசி, சிஎல்கே, சிஎம்டி, ஜிஎன்டி, D0, விசிசி அப்படின்னா என்ன அப்படின்னு நீங்கள் உங்களுக்குலாம் டவுட்ஸ் வரும். பின் அவுட்டு தெரிஞ்சிச்சு. இப்போ நெட்டில் நீங்கள் சர்ச் பண்ணவே உங்களுக்கான பின் அவுட் கிடைக்கும். அதாவது இப்போ ரியல்மி 1, ரியல்மி 5 சம்திங் உங்களுக்கு என்ன பின் அவுட் வேணுமோ அந்த பின் அவுட் வந்து போட்டாலே உங்களுக்கு வந்து கிடச்சிரும். ஓகேவா? ஸோ அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இல்லை நான் ரீபால் அடிக்கணும் அந்த மாதிரி, இல்லை ஸ்ட்ரிக்லிங் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கும் லேயர் இருக்குது. பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு மாடல் இருக்குது. அந்த மாடலையும் நான் உங்களுக்கு கிளியராக காமிக்கிறேன். ஓகே, இது பார்த்தீங்கன்னா பிஜிஏன்னு போட்டிருக்கு. பிஜிஏனா இஎம்சியோட இது ஸ்ட்ரிங்ஸ். ஸோ ஸ்ட்ரிங்லேயே பார்த்தோம் நம்ம. இப்போ இது பார்த்தா ஃபுல்லாகவே இதுலேயே மாடல் நம்பர் போட்டிருக்கோம். பிஜிஏ 221. அதாவது எல்லா இஎம்எம்சிக்குமே ஒரு மாடல் நம்பர் இருக்குது. அந்த மாடலுக்கு ஏற்ற மாதிரி அது வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஸ்ட்ரிங்ஸை வச்சு யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். அதாவது டீசால்ட்ரிங் பண்ணதான் பண்ணிக்கலாம், இல்லை ரீபால் அடிக்கிறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு என்ன யூஸ் வேணுமோ அந்த யூஸ்க்கு நீங்கள் பண்ணிக்கலாம். இது வந்து இஎம்சிஸ்க்கு மட்டும்தான் இருக்கா அப்படின்னு இல்லை, சிப் டைப்புக்கும் இருக்குது. அதாவது மீடியாடெக், ஸ்பெக்ட்ரம், ஸ்னாப் டிராகன், அதுக்கு எல்லாத்துக்குமே இருக்குது. அதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அதுவும் நான் எடுத்து வச்சுருக்கேன். சிப் டைப்ஸ் லெவலில் இருந்துச்சு. ஓகே, இது என்னது இஎம்சி பிஜிஏ. ஓகே, இதை நம்ம சிப் டைப் லேயரில் பார்க்கலாம். நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா சிப் டைப், அதுக்கும் இருக்குது சிப்செட். தென் சிப் டைப்ஸ்க்குலாம் எப்படி இருக்கும்னா எம்எஸ்எம்னு இருக்கும். இதுவே இஎம்எம்சியாக இருந்ததுன்னா பிஜின்னு இருக்கும். இதுவேனா எம்எஸ்எம்னு இருக்கும். இல்லை கிளியராக எதனா உங்களுக்கு இருந்துச்சுன்னா உங்களுக்கு இன்னும் கிளியராக காமிப்பேன். ஓகே, இந்த மாதிரி தான் இருக்கும் எடுத்ததுக்கப்புறம். இதான ப்ராசஸர். இது வந்து இது வந்து கம்ப்யூட்டரோட ப்ராசஸர். இது இந்த மாதிரி தான் இருக்கும். பாலிங் அடிக்கிறதுலாம் ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனியாக இருக்கும். பட்டு மொபைலில் எம்எஸ்எம் இதெல்லாம் கிடையாது. கரெக்டானது கிடைக்கல. ஓகே, நோ ப்ராப்ளம். எடுத்து வச்சிருந்தேன். ஓகே, இது எல்லாமே ஹிந்தியில் இருக்கு.
இதில் கொஞ்சம் நிறைய வருதுன்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த மாதிரி தான் இருக்கும் பார்க்க. இதில் போட்டிருக்கு பார்த்தீங்களா எம்எஸ்எம் அப்படின்னு. ஸோ ஒவ்வொரு மாடலுக்கும் இருக்கும். இப்போ ஸ்பெக்ட்ரம்னா அதுக்கு தனியாக இருக்கும், குவால்காம்னா அதுக்கு தனியாக இருக்கும். ஸோ ஒவ்வொன்றுத்துக்கு மீடியாடெக்னா ஒன்று தனியாக இருக்கும். ஸோ அந்தந்த மாடல் ஓகே, எனக்கு அதெல்லாம் ஓகே. எப்படி மாடல் பார்க்கறது, அது என்ன சிப்ஸ் டைப் பார்க்கறது அப்படின்னு தெரியாமல் இருப்பீங்க. ஆல்ரெடி அந்த வீடியோ போட்டிருக்கேன். ஒரு மொபைலோட என்ன சிப் டைப் யூஸ் பண்ணுறாங்க, அந்த மாடலில் என்ன சிப் டைப் இருக்குது, அது எப்படி பார்க்குறது, பிளாட்ஃபார்ம் எப்படி பார்க்குறதுன்னு சொல்லிட்டு போன வீடியோவே நான் போட்டிருந்தேன். அந்த வீடியோ பார்க்கலாம், மேலே இருக்க ஐ பட்டனை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷன் கீழே தரேன், அதையும் பார்த்து நீங்கள் பார்த்துக்கலாம். பட் இருந்தாலும் இன்னொரு வாட்டி சொல்லி தரேன் எப்படி பார்க்கணும்னு. இப்போ உங்ககிட்ட ரெட்மி 5 இருக்குன்னு வச்சுக்கலாம். ஓகேவா, ரெட்மி 5 ஓகேவா. இப்போ ரெட்மி 5ஓட சிப் எனக்கு தெரியணும். ஸோ கூட நான் என்ன சேர்த்துக்கிறேன்னா சிப் செட்னு சேர்த்துக்கிறேன். சேர்த்துனோடனே பார்த்தீங்கன்னா அது என்ன சிப் டைப்னு எனக்கு தெரியுது. ஸ்பெக்ட்ரமா இல்லை வேறு எதனாவா, இல்லை பார்த்தீங்கன்னா ஸ்னாப் ட்ராகன் இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்ச ஸ்னாப் ட்ராகன். அப்போ அதோட எம்எஸ்எம் என்னன்னு பார்க்கணும். எம்எஸ்எம் பார்த்தோன்னே அதோட மாடல் நம்ம தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம அதுக்கான லே அவுட் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி லே அவுட் யூஸ் பண்ணி நம்ம வந்து டீசால்ட்ரிங்கோ சம்திங் எது பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. இன்னொன்று கூட எடுத்து வச்சு இந்த ஒர்க் பாருங்க. இந்த மாதிரி தான் சால்விங் பண்ணுவாங்க. அதாவது பின் அவுட் பண்ணுவோம் பார்த்தீங்களா. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்னா பின் அவுட் கண்டுபிடிச்சணும். நம்மளுக்கு பின் அவுட் தெரிஞ்சிடுச்சா, தென் அடாப்டர், அதாவது யூஎஃப்ஐ அடாப்டராக இருக்கட்டும், அப்படி இல்லைனா உங்ககிட்ட என்ன அடாப்டர் இருக்கோ, இஎம்சி அடாப்டர் எதனா ஒன்று இருக்குல்ல, அந்த அடாப்டரில் டேட்டா லிங்க்கு டேரெக்டாக டேட்டா லிங்க்குக்கு, கிளாக்கை டேரெக்டாக கிளாக்குக்கு, சிஎம்டி டேரெக்டாக சிஎம்டிக்கு, கிரவுண்டு டேரெக்டாக கிரவுண்டுக்கு நம்ம இது மாதிரி அடிச்சுட்டு நம்ம வந்து ஃப்ளாஷ் பண்ணுறதா இருந்தாலும் ஃப்ளாஷ் பண்ணிக்கலாம். இப்போ நான் அதையும் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். இல்லை வரைஞ்சி காமிச்சா ஒன்று உங்களுக்கு கிளியராக புரியும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னென்ன இருக்குன்னு பார்த்துக்கலாம். ஓகே, பின் அவுட். ஓகே, இதில் இருந்தே எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன இருக்குது, இதில் சிஎல்இன்னு இருக்குது, இதில் எடுத்துக்கலாம். விசிசி, சிஎல்கே, சிஎம்டி, விசிசி, கியூடிஓ, இதெல்லாம் என்னன்னே தெரியாது. ஜஸ்ட் அம்புக்குறி மாதிரி ஏரோ மார்க் போட்டிருக்கு. பட் ஆனால் அதை பற்றி எனக்கு அவ்வளோவா தெரியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா பிரச்சனை இல்லை. அதை பற்றி நான் கிளியராக சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னென்னா ஐஎஸ்பி பாயிண்ட் அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஐஎஸ்பி பாயிண்ட்னா ஒன்றும் இல்லை, இதில் மார்க் பண்ணியிருக்கு பார்த்தீங்களா, இதை தான் ஐஎஸ்பி பாயிண்ட்டு நம்ம சொல்லுவோம். ஸோ ஐஎஸ்பி பாயிண்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா D0ன்னு சொல்லுவாங்க. அது என்ன D0 அப்படின்னு கேட்டிங்கன்னா டேட்டா 0 அப்படின்னு சொல்லுவாங்க. செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா சிஎம்டின்னு சொல்லுவாங்க. அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, அது அப்படியே போட்டுக்கலாம். தென் சிஎல்கேன்னு சொல்லுவாங்க. அது என்ன சிஎல்கே அப்படின்னு கேட்கலாம். சிஎல்கேனா கிளாக் அப்படின்னு சொல்லுவாங்க. தென் ஃபோர்த் ஒன் ஜிஎன்டி. ஜிஎன்டினா எல்லாருக்குமே காமனாக தெரிஞ்சது கிரவுண்டு. ஓகே, ஃபிஃப்த் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா VCCQ. அது என்ன VCCQனா இதோட வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா 1.8 வோல்டேஜ் டு 2.8 வோல்டேஜ்குள்ளே இருக்கும். தென் 6 ஒன் என்ன பார்த்தீங்கன்னா VCC. இதோட வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா 2.8 வோல்டேஜ்லேருந்து 3.3 வோல்டேஜ் வரைக்கும் இருக்கும். இதுதான் ஒரு ஐஎஸ்பி பாயிண்டோட பின் அவுட். இதுதான் இருக்கும். ஸோ இதை வச்சு தான் நம்ம பண்ணுவோம். ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும் ஐஎஸ்பி பாயிண்ட்னா என்ன, அதோட ஃபுல் ஃபார்ம் என்ன, நேம்ஸ்லாம் என்னன்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தென் இப்போ வந்து நம்ம இஎம்சியை வந்து ஒரு வரைபடமாக பார்ப்போம், அதாவது ஒரு டிராயிங்காக பார்ப்போம். ஸோ இதை வந்து ஃபுல் பண்ணிக்கலாம். அப்போ உங்களுக்கு இன்னும் கிளியராக புரிகிற மாதிரி இருக்கும். ஓகே, போயிடுச்சா? ஓகே, ஓகே, இந்த இடத்துல என்னென்னா இந்த மாதிரி வச்சுக்கலாம். இந்த இடத்துல என்ன பண்ணணும்னா இன்னொன்று வச்சுக்கலாம். அதாவது நம்மளோட இஎம்சி வச்சுக்கலாம். இந்த இடத்துல கண்ட்ரோலரை வச்சுக்கலாம். அதாவது ஒரு சிப் டைப்ஸில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்க போகிறோம். இதுக்கு நேம் என்ன கொடுத்துக்கிறேன்னா CPU. சிபியூனா உங்களுக்கு என்னன்னு தெரியும்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் காமனாக தெரிஞ்சது தான். அதையும் நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, சிபியூனா ஒன்றும் இல்லை, சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட்னு சொல்லுவாங்க. அது என்ன சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட்னு கேட்கலாம். சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட்னா இதில் தான் அரித்மெட்டிக் லாஜிக் எல்லாமே நடக்கும். அதாவது மேக்ஸாக இருக்கட்டும், இந்த கால்குலேஷன்ஸாக இருக்கட்டும், ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே இதில் தான் நடக்குமே. இதுதான் சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட்னு சொல்லுவாங்க. அடிஷன், டிவிஷன், கால்குலேஷன்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இதை பற்றிலாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது என்னென்னா அடிஷன்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, ப்ளஸ் மைனஸ், தென் மல்டிப்ளை, பர்சன்டேஜ், சம்திங் இதெல்லாம் வரும், டிவிஷன்ஸ், அதெல்லாம் இது ஃபுல்லாகவே இதில் தான் நடக்கும். இப்போ உங்களுக்கு கிளியராக போயிருக்கா. தென் லாஜிக்கும் நடக்கும்.
லாஜிக்கல்னா ஒன்றும் இல்லை, ட்ரூ ஆர் ஃபால்ஸ் தான். அதுதான் லாஜிக்கல்னு சொல்லுவாங்க. அதான் சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட்டில் நடக்கும். இப்போ உங்களுக்கு கிளியர் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். தென் இதான் இஎம்எம்சி. இஎம்எம்சி தென் இதுக்குள்ளே தான் பார்த்தீங்கன்னா ரோம் இருக்கும், ரேம் இருக்கும், எல்லாமே இருக்கும். நான் உங்களுக்கு புரியணும்னு சொல்லிட்டு இன்னும் கிளியராக போடுறேன். ஓகே, இதுக்குள்ளே ரோம் போட்டுக்கலாம். இதை இன்னும் கொஞ்சம் கூட இழுத்துக்கலாம். ஓகே, ரோம். ஓகே, தென் இதுக்குள்ளே தான் ரேமும் இருக்கும். ரேம் இதில் போட்டுக்கலாம். ஓகே, இதில் இன்னொரு டிவிஷன் போட்டுக்கலாமா? ஓகே, இந்த மாதிரி தான் இருக்கும். தென் இது வந்து கண்ட்ரோலர் யூனிட்னு சொல்லுவாங்க. கண்ட்ரோலர், அதாவது இத்தனை வோல்டேஜ் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்ட்ரோல் பண்ணால, ஸோ அதை கண்ட்ரோல்னு சொல்லுவோம் நம்ம. இப்போ வந்து நான் லேஅவுட் போடுறேன். சப்போஸ் உங்களுக்கு எதனா புரியலனா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதை வச்சு கூட உங்களுக்கு இன்னொரு வீடியோ கூட போகிறேன். உங்களுக்கு எந்த ஸ்டெப்ஸ் புரியலையோ அந்த ஸ்டெப்ஸை எனக்கு வந்து மென்ஷன் பண்ணி போடுங்க. நான் அந்த ஸ்டெப்ஸை உங்களுக்கு இன்னும் கிளியராக எக்ஸாம்பிளோட சொல்ல முடிஞ்சால் கண்டிப்பாக உங்களுக்கு நான் சொல்லி இன்னொரு வீடியோ கூட மேக் பண்ணி உங்களுக்கு நான் போகிறேன். ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அதை பார்க்கும் போது. அதனால தான் உங்களுக்கு நான் வரைஞ்சி காமிக்கிறேன். வரைஞ்சி காமிக்கும் போது இது வந்தாலும் ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது இன்னும் நல்லா புரியும். அதனால தான் உங்களுக்கு நான் பொறுமையாக ட்ராயிங் பண்ணி டைம் ஸ்பெண்ட் பண்ணி உங்களுக்கு சொல்லி தந்துகிட்டு இருக்கேன். தென் ஓகே, இது போதும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நம்மகிட்ட ஒரு யூஎஃப்ஐ டூல் இருக்குன்னு வச்சுக்கலாம். அதாவது யூஎஃப்ஐ டூலில் அடாப்டர் இருக்குது, அந்த மாதிரி வச்சுக்கலாம். இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஃப்ளாஷ் பண்ணுறதுக்கு, அதாவது இப்போ வர நியூ அப்கிரேட் மாடல் என்ன இருக்குது, விவோ, ஓப்போ, எதனா ஒரு மாடல் எடுத்துக்கலாம். ஓகேவா? தென் நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா இதை இந்த பக்கத்தில் போட்டுக்கிறேன். நிறைய டூல்ஸு, சாஃப்ட்வேர் டூல்ஸ்னு போடுங்க. சாஃப்ட்வேர், நான் ஜஸ்ட்டு எஸ்டபிள்னு போடுறேன் இடம் இல்லாமல். சாஃப்ட்வேர் டூல்ஸ், அதாவது இப்போ டெக்னிக்கல் டேர்ம்ஸில் நம்ம யூஸ் பண்ணுறது என்னன்னா யூஎஃப்ஐ யூஸ் பண்ணுறோம். யூஎஃப்ஐ தான் ரொம்ப ஃபேமஸ்து. நெக்ஸ்ட் வந்து இசிஜே டேக் கூட இருக்குது. இசிஜே டேக் அதுவும் இருக்குது, அந்த சாஃப்ட்வேர்ஸும் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து மிராக்கல், அது மாதிரி நிறைய சம்திங் இருக்குது. மிராக்கல் இஎம்சி கூட இருக்குது. மிராக்கல் இஎம்சி, நெக்ஸ்ட் வந்து யூஎம்டி இஎம்சி. ஓகேவா? இதெல்லாம் இருக்குது. இதில் இப்போ லேட்டஸ்ட்டாக யூஸ் பண்ணுறது, கரண்ட்டாக எல்லாருமே யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா யூஎஃப்ஐ தான் யூஸ் பண்ணுறாங்கன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அதான் கொஞ்சம் நல்லா இருக்குது. இசிஜேடெக் கூட இருக்குது. இசிஜேடெக் வந்து ரேட் கம்மியாக இருக்கும், யூஎஃப்ஐ வந்து ரேட் அதிகமாக இருக்கும். அதனால தான் எல்லோரும் இசிஜேடெக் வந்து பை பண்ணுவாங்க. ஓகே, இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தென் இங்கே ஒரு அடாப்டர், அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த மாதிரி அடாப்டர் இருக்கும். உங்ககிட்ட ஒரு அடாப்டர் கார்டு இருக்கும். அதாவது நீங்கள் எதனா ஒன்று பை பண்ணுவீங்களா, யூஎஃப்ஐயாக இருக்கட்டும், இல்லை மிராக்கலாக இருக்கட்டும், யூஎம்டி டூலாக இருக்கும், சம்திங் ஏதோ ஒன்று இருக்கும். ஓகேவா? நீங்கள் வந்து யூஎம்டி பின் அவுட்டை ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கும். அது நெட்டில் சர்ச் பண்ணாலே உங்களுக்கு இந்த மாதிரி பின் அவுட் வந்து அவங்களே லே அவுட் பண்ணி தந்துருவாங்க. ஸோ அந்த பின் அவுட்டில் வந்து நம்ம கரெக்டாக பேட்ச் பண்ணும். அதாவது இது விசிசின்னு இருக்கா, ஸோ இதில் விசிசி எங்கே இருக்குன்னு பாருங்கள். விசிசி வந்து செகண்ட் ஒன்று இருக்குது. ஸோ அதுலேருந்து லேயர் எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்துல சால்ட்ரிங் பண்ணணும். தென் இதில் கிளாக்னு இருக்கா, இதில் கிளாக் எங்கே இருக்குது, சிஎல்கே இதோ இருக்கா, அதை எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்துல பண்ணணும். தென் சிஎம்டின்னு எங்கே இருக்குன்னு பாருங்கள். சிஎம்டி இதோ இருக்குது. சிஎம்டி அது இல்லை, இதோ மேலே தேர்ட் ஒன்று இருக்குது. தேர்ட் ஒன்று எடுத்து வந்து இதில் கொடுக்கணும். மற்ற விசிசியில் டேட்டாவில் அந்த மாதிரி கொடுத்துட்டு நம்ம அதில் வந்து ஃப்ளாஷோ இல்லை சம்திங் பேட்டர்ன் ரீடோ சம்திங் அதை கொடுப்போம். அதையும் உங்களுக்கு நான் கிளியராக இதில் வந்து எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுறேன். வரைஞ்சிக்கலாம் அதையும். ஓகே, நான் இதில் வந்து என்ன கொடுக்குறேன்னா என்கிட்ட சம் அடாப்டர் இருக்குது. அதாவது யூஎம்டி அடாப்டரோ சம்திங் ஏதோ ஒரு அடாப்டர் இருக்குது. ஓகேவா? அந்த அடாப்டரை வச்சு நான் அப்போ ஃப்ளாஷ் பண்ண போகிறேன். அதில் லே அவுட் வந்து வரைஞ்சிக்கலாம். இது ஒரு லே அவுட் வரல. ஓகே, இது ஒரு லே அவுட், இது ஒரு லே அவுட், இது ஒரு லே அவுட். ஓகே, கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நம்ம அதுக்கு ஒரு நேம் கொடுத்துக்கலாம். இதுக்கு வந்து D0, இதை வந்து நான் டெக்னிக்கல் டைமில் சொல்கிறேன். டெக்னிக்கல் டைமில் வந்து D0 தான் சொல்லுவாங்க. அதான் அதோட ஃபுல் ஃபார்ம் என்னென்னா டேட்டா ஜீரோன்னு சொல்லுவாங்க. தென் சிஎம்டி, தென் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா சிஎல்கே.
தென் இது என்னன்னா விசிசி, தென் விசிசி கியூ அந்த மாதிரி. ஓகே, இதுக்கு ஒன்று வரைஞ்சிக்கலாமா? விசிசி கியூ. ஓகே, கரெக்டாக இருக்கும். தென் என்ன கிரவுண்ட் ஒன்று இருக்குது. கிரவுண்ட் எல்லாருக்குமே தெரியும், நான் அதை சொல்லணும்னு அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். இதை வந்து நம்ம ஜிஎன்டின்னு வச்சுக்கலாம். ஜி. ஓகே. ஓ சாரி. ஜி எவ்வளோ மாட்டுது. ஓகே. யா ஓகே. இப்போ வந்து நான் உங்களுக்கு லே அவுட் பண்ணிட்டேன். அதாவது இது ஒரு அடாப்டர். இதை என்ன அடாப்டர்னு வச்சுக்கலாம்னா யூஎஃப்ஐ அடாப்டர்னு வச்சுக்கலாம். யூஎஃப்ஐ சம்திங் என்கிட்ட ஏதோ ஒன்று இருக்குது. ஸோ யூஎஃப்ஐன்னு வச்சுக்கிறேன்னா ஓகே, இதை வந்து யூஎஃப்ஐன்னு வச்சுக்கலாம். அடாப்டர் என்கிட்ட ஒரு சாஃப்ட்வேர் பாக்ஸ் வாங்கியிருக்கேன். அது ஏதோ சாஃப்ட்வேர் பாக்ஸ். நீங்கள் இஎம்சியில் என்ன சாஃப்ட்வேர் பாக்ஸ் வச்சுருக்கீங்களோ அந்த பாக்ஸை வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். தென் இதுக்கும் நம்ம நேம் வைக்கலாம். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு இன்னும் கிளியராக புரியும். இதுக்கு என்ன வச்சுக்கலாம்னா D0. இதோட நேம் பார்த்தீங்கன்னா சிஎம்டி. சிஎம்டி இதோட நேம் சிஎல்கே. இது வந்து விசிசி. விசிசி இதோட வோல்டேஜ் என்ன 2.8 வோல்டேஜ். தென் விசிசி கியூ இதோட வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா 1.8 வோல்டேஜ். ஓகே, இப்போ கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே, தென் இதில் என்ன தான் அப்படி நடக்கும் அப்படின்னு கேட்பீங்க. அதையும் நான் உங்களுக்கு கிளியராக சொல்லித்தரேன். D0. ஓகே, சிஎம்டி. ஓகே, கிளாக். இந்த மாதிரி தான் நம்ம லே அவுட் பண்ணுவோம். அதாவது D0 ஃபஸ்ட்டு பின் அவுட் நம்ம நெட்டில் கண்டுபிடிச்சிருவோம். பின் அவுட் கண்டுபிடிச்சோன்னே இந்த மாதிரி பின் அவுட் வந்து அவங்க மென்ஷன் பண்ணி காமிச்சிருவாங்க. இப்போ D0 கரெக்டாக D0லையும் சிஎம்டி டேரெக்டாக சிடிலையும் கிளாக் 0. இது எப்படின்னா த மேட்ச் த ஃபில்லோன்னு வரும் பார்த்தீங்களா? மேட்ச் த ஃபில்லோ பொறுத்துகன்னு சொல்லுவோம் தமிழில். கரெக்டாக அதுக்கான இதுவும் அதுக்கான இது இடத்துல பொறுத்துக அப்படின்னு. ஸோ அதே மாதிரி தான் ஈஸி தான். D0 சிஎம்டியில் அதை சிஎல்கேல பொறுத்திடுவோம். பொறுத்திட்டு அதுக்கப்புறம் இதில் இன்னொன்று இருக்குது. விசிசியில் பண்ணணும். ஸோ அதையும் நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஸோ விசிசியில் விக்யூவில் அந்த மாதிரி கரெக்டாக பொறுத்துற மாதிரி இருக்கும். ஸோ அதையும் பண்ணிடலாம். விசிசியில் பொருத்தியாச்சு. தென் கிரவுண்டை வந்து கிரவுண்டில் பண்ணிக்கலாம். ஒன்றும் ப்ராப்ளம்ஸ் இல்லை. வேணால் இன்னொரு லேயர் போட்டுக்கலாம் இங்கே. ஓகே, கிரவுண்டுன்னு வச்சுக்கலாம் இதை. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். இந்த மாதிரி தான். ஓகே, இந்த யூஎஃப்ஐ டூலில் என்ன தான் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது என்ன பண்ணால் ஜஸ்ட்டு சிக்னல்ஸை மட்டும் அதை அனுப்பும். என்னென்னா நம்மளோட டிஜிட்டல், அதாவது நம்ம யூஸ் பண்ணுறது எல்லாமே டிஜிட்டல் தான். இந்த டிஜிட்டல் சிக்னல்ஸ்லாம் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு டிஜிட்டல் என்ன ஜி எவ்வளோ மாட்டுது. ஜி சம் கீபோர்டு ஃபால்ட்டுன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, நான் ஜஸ்ட்டு டிஜின்னு போட்டுக்கிறேன். டிஜிட்டல் சிக்னல்ஸ். ஓகே, டிஜிட்டல் சிக்னல்ஸ் நான் போட்டுக்கிட்டேன். ஓகே, இந்த டிஜிட்டல் சிக்னல்ஸ்னு பார்த்தீங்கன்னா 0 or 5 வோல்டேஜ். 0 வோல்டேஜ் ஆர் 5 வோல்டேஜ். ஒன்று அதுலேருந்து என்ன வரும்னா 0 வோல்டேஜ் வரும், இல்லை 5 வோல்டேஜ் வரும். ஸோ இப்போ நீங்கள் என்னென்னா ஒரு ஃபேக்டர் ரீசெட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கலாம். ஓகேவா, ஒரு ஃபேக்டர் ரீசெட்னு வச்சுக்கலாம். ஃபேக்டரி ரீசெட்னு வச்சுக்கலாம்.
சம்திங் ஏதோ பண்ண போகிறீங்க, அப்படின்னா பேட்டர்ன் ரீட் பண்ண போகிறீங்கன்னு வச்சுக்கலாம். பேட்டர்ன் ரீட் ஆர் ரைட் சம்திங் ஏதோ பண்ண போகிறீங்க. அப்படி பண்ணும்போது ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு அதாவது ஒவ்வொரு சிக்னல்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகும். இந்த ஃபேக்டர் ரிசல்ட் கொடுக்கும்போது அதுக்கு ஒரு எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸ் வந்து இந்த இதுலேருந்து வரும். வந்து இந்த சிஎம்டியோ இல்லை இந்த சிஎல்கேவியோ, அதாவது கிளாக்கையோ இல்லை கமாண்டியோ இல்லை டேட்டா லிங்கையோ அது வந்து என்ன பண்ணுன்னா ட்ரிகர் பண்ணும். ட்ரிகர்னா என்னன்னா, இப்போ ஒரு கன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்து அதை ட்ரிகர் பண்ணாதான் அதுலேருந்து புல்லட் வந்து வெளியே போகும், ட்ரிகர் பண்ணாமல் போகாது. ஸோ அது மாதிரி இதுலேருந்து ஏதோ ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும்னா இதை வெறுமனே நீங்கள் இது மாதிரி கனெக்ட் பண்ண ஆகாது, நீங்கள் ட்ரிகர் பண்ணி விடணும். ஃபேக்டர் ரிசெட் பண்ணணுமா இல்லை உங்களுக்கு ரீட் பண்ணணுமான்னு சொல்லிட்டு அதில் வந்து கிளிக் பண்ணுவீங்க. கிளிக் பண்ணும்போது இதுலேருந்து சம் வோல்டேஜ் வரும். அந்த வோல்டேஜ் வந்து இந்த கிளாக்கை வந்து ஆக்டிவேட் பண்ணும், தூண்டுதல் பண்ணும். கரெக்டாக சொன்னால் ட்ரிகர் பண்ணி விடும் போது இதில் வந்து சம் பெர்ஃபார்மன்ஸ் நடக்கும். ஸோ அதுலேருந்து ரீடோ ரைட்டோ நம்ம எது வேணுமோ அதை பண்ணிக்கலாம். இவ்வளோ தான், ஜஸ்ட் சிம்பிள். உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வேறு எதனா புரியல இல்லை இன்னும் கொஞ்சம் நீங்கள் டீப்பாக சொன்னால் நல்லாயிருக்கும் அப்படின்னா அதையே கமெண்ட் பண்ணுங்கள். எவ்வளோ கிளியராக சொல்ல முடியுதோ அதையும் நான் உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதை தான் இதில் போட்டிருப்பாங்க. சொன்ன பார்த்தீங்களா, ஜிஎன்டி சிஎம்டின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், அந்த பெர்ஃபார்மன்ஸை வந்து இதில் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு பின் அவுட்னா என்னென்னு புரிஞ்சிருக்கும், ஜிஎம்டினா என்னென்னு புரிஞ்சிருக்கும், ஜஸ்ட் வந்து இந்த இஎம்சிஸ்னா என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் நினைக்கிறேன், நம்புகிறேன். சரி, ஓகே. எப்பவுமே சொல்கிறது தான், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுறது தான் எனக்கு கிடைச்ச ஒரு கிஃப்ட்னு சொல்லலாம். ஓகே, இதோட இந்த வீடியோ வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஏன்னா புரியல கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வேறு வீடியோ என்ன வேணால் சொல்லுங்கள், அதையும் மென்ஷன் பண்ணி போடுங்க. அதையும் நான் உங்களுக்கு கிளியராக போடுறேன். எவ்வளோ குயிக்காக போட முடியுதோ அவ்வளோ குயிக்காக நான் போடுறேன். தென் இன்னொரு கமெண்ட்ஸ் கூட பார்த்தேன், அது நெக்ஸ்ட் வீடியோவாக நான் அது மேக் பண்ணி போடுறேன். ஓகே, கமெண்ட் பண்ண எல்லாருக்கும் தேங்க்ஸ், ஓட் போட்ட எல்லாருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.